இன்றைக்கி அம்முக்கு உளுந்த வடை தான் செய்ய போகிறேன். அம்முக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் உளுந்த வடை செய்ய போகிறேன். 100 கிராம் உளுந்துக்கு இந்த பாருங்கள், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டுக்குவோம். 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டாச்சு. அதிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதிலே கொஞ்சோண்டு மல்லியும் போட்டு அப்படியே அரைச்சிக்குவோம். பச்சை மிளகாவும் இதிலே அரிஞ்சு போட்டாச்சு பாருங்கள். போட்டு இதில் கொட்டிக்குவோம். அளவு இதில் உளுந்து மாவு கூட கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன், அப்போ தான் எண்ணெய் இழுக்காது, அதுக்காண்டி. இதிலே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்குவோம். அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். பற்ற வச்சுக்குவோம். பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாவை அப்படியே பிணைஞ்சிக்குவோம். அப்படியே பிணைஞ்சிட்டு இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி எண்ணெய் காஞ்சிட்டு பார்ப்போம். லேசாக அப்படி தண்ணியில் தொட்டுக்கிட்டு மாவு எடுத்து அப்படி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே ஒவ்வொன்றாவும் அப்படியே விட்டு விட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. வெந்தெண்ணெய் சட்னி அதுக்குள்ளே அரைச்சிக்குவோம். உளுந்த வடைக்கு தேங்காயும் பொட்டுக்களையும் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குவோம். போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா இதில் வடையில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 5-6 பச்சை மிளகாவும் 2 பூண்டும் போட்டு சட்னி அரைச்சிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சோடனே இந்த கருவேப்பிலையை போட்டுக்குவோம். கருவேப்பிலையை போட்டுட்டு சட்னி அரைச்சாச்சு. இன்னும் பாக்கி வடையே போடுவோம். இந்த பாருங்கள், அம்முக்கு சுட சுட வடை போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும். அதுக்கு தான் இந்த இப்போ சட்னி அரைச்சிட்டு வடையை போடுறேன் பாருங்கள். இது 1/4 கிலோ உளுந்து ஊற போட்டேன். சரி, நாங்கள் 2 பேர் தான், அவங்க நைனா வேணான்ட்டாங்க, அதனால் பாதி மட்டும் ஒரு 100 கிராம் மட்டும் அரைச்சி எண்ணெய் காஞ்சிட்டு அப்படியே ஒவ்வொன்றாவும் அப்படியே தட்டி போட வேண்டியதுதான். அப்படியே போட்டு வடையெல்லாம் சுட்டாச்சு. கொண்டு போய் அம்முக்கு கொடுப்போம். இந்த அப்படியே எடுத்து எண்ணெய் வடிஞ்சோன்னா அதை எடுத்து வச்சுருவோம். சுடுது. சட்னியும் வச்சாச்சு. அம்முக்கு வடையை கொடுத்துட்டு வரேன். தாமோ வடை. அம்மு பாருங்க, மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கு. போன் பிடிச்ச வடை. நான் உனக்கு பிடிச்ச வடை பிடிக்கும். போட்டியா? இந்த போட்டுட்டு இருக்கமா. நீங்கள் இருங்க, ஃபுல்லாக மெகந்தி அப்ளை பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணோன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரி, அப்போ வடை எடுத்து சாப்பிடு. நல்லா இருக்காமோ? சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்கு. எப்படி செத்த நேரத்தில் செஞ்சிட்டீங்க? அப்புறம் உளுந்து முன்னாடி ஊற போட்டல, பாதி தான் அரைச்சேன். நம்ம 2 பேர் தானே, பாதி எடுத்து வச்சுட்டா நாளைக்கு உளுந்தங்களி செஞ்சு தரேன் உனக்கு. நீ தான் இடுப்பை வலிக்குதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கேல்ல, கையை வலிக்குது, இடுப்பை வலிக்குது, முதுவை வலிக்குதுன்னு. அதனால் நாளைக்கு உனக்கு உளுந்தங்களி தான் செஞ்சார். உடம்புக்கு நல்லது. உளுந்தங்களியை கிண்டி நல்லா நீ ஊற்றி சாப்பிட்டாக்கா இடுப்பு வலியெல்லாம் போயிடும். அதுக்கு தான். நாளைக்கு அதுதான் உனக்கும் எனக்கும் அதுதான்.